ஃபத்திகஞ்சுன்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது. அங்க ஒவ்வொரு நாளும் வெள்ளம் வர பிரச்சனை இருந்தது. அதே கிராமத்துல சுரேஷ்னு பேர் கொண்ட ஒரு ஆளு தன்னோட மனைவி ஷாலினி கூட வாழ்ந்து வந்தாரு. ஒரு நாள் சுரேஷ் வயல்ல இருந்து வீட்டுக்கு ஓடி வந்தாரு. ஷாலினி, வா, நாம இந்த கிராமத்தை விட்டு உடனே வெளியே போய் ஆகணும். ஆனா எங்கங்க போறது? கிராமத்து ஜனங்க எல்லாரும் ஃபத்திகஞ்சோட மலைக்கு மேல போயிட்டு இருக்காங்க. வெள்ளம் அந்த பக்கத்துல இருந்து நேரா இந்த பக்கம் தான் வந்துகிட்டே இருக்கு. சரிங்க, வாங்க போலாம். சுரேஷ் தன்னுடைய மனைவியை கூட்டிக்கிட்டு ஃபத்திகஞ்ச் மலைக்கு வந்து சேர்ந்தாரு. அங்க ஏற்கனவே கிராமத்து ஜனங்களும் தலைவரும் நின்னுட்டு இருந்தாரு. தலைவர் கிராமத்து ஜனங்க கிட்ட என்ன சொன்னார்னா, கிராமத்து ஜனங்க எல்லாரும் நான் சொல்றத கவனமா கேளுங்க. இத்தனை வருஷமா கிராமத்துல ஒரே ஒரு தடவை தான் வெள்ளம் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இந்த வருஷத்துலயே இது 3வது தடவையா வெள்ளம் வந்துட்டு இருக்கு. அப்புறம் ஒவ்வொரு தடவை வெள்ளம் வரும்போதும் எல்லா தடவையும் கிராமத்துல இருக்கிற எல்லா வீடுகளும் அழிஞ்சு போயிடுது. அப்படின்னா இனிமே கிராமத்துல எல்லா வருஷமும் 3 தடவை வெள்ளம் வருமா? ஆமா, இந்த விஷயத்த நாம இப்படிதான் நினைச்சுக்கணும் சுரேஷ். ஆனா நம்மளுடைய வீடுங்க இந்த வெள்ளத்துல முழுகி போயிடுது. அப்புறம் மரங்கள் கிராமத்து ஜமீன்தாருங்க கிட்ட தான் இருக்கு. அவர் ஒவ்வொரு தடவையும் வெள்ளத்துக்கு அப்புறம் மரத்தோட விலைய அதிகமாக்கிடுறாரு. இப்போ இந்த விஷயம் என் கையில இல்ல. நான் நிறைய தடவை ஜமீன்தார் கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசிட்டேன். ஆனா அவர் எப்பவுமே நான் சொல்ற விஷயத்த ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. அவரோட வீடு கிராமத்தோட எல்லையில இருக்கு. அதனாலதான் எப்போ வெள்ளம் வந்தாலும் அவரோட வீட்டுக்கு எதுவும் ஆகுறது கிடையாது. அவரோட வியாபாரத்துக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்த வெள்ளம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம வீடை எப்படி தான் கட்ட போறோமோ. மெல்ல மெல்ல கிராமத்துக்குள்ள வெள்ளம் வந்தது குறைய ஆரம்பிச்சது. அப்புறம் மத்த கிராமத்து ஜனங்க அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க. சுரேஷும் ஷாலினியும் அவங்க வீட்டுக்கு போன போது அவங்க பார்த்தாங்க அவங்களோட வீடு மொத்தமா நாசமா போயிடுச்சு. நம்ம வீடு மொத்தமா சின்ன பின்னமா ஆயிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்றது? கிராமத்து ஜனங்க எல்லாரும் என்ன பண்றாங்களோ அதான் பண்ணணும். ஜமீன்தார் கிட்ட போயிட்டு அவர்கிட்ட மரத்தை வாங்கி நம்ம புது வீடை கட்டி ஆகணும். ஆனா அவர் மரத்துக்கு இப்ப அதிகமா பணம் கேட்பாரு. ஆனா இப்ப நம்மளால என்ன பண்ண முடியும் ஷாலினி? நம்ம கிட்ட வேற எந்த ஒரு வழியும் இல்லையே. சரிங்க. ஷாலினியும் சுரேஷும் ஜமீன்தாரோட வீட்டுக்கு போனாங்க. அடே வா வா சுரேஷ் வா, நான் உனக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போதான் நம்ம கிராமத்து தலைவரும் அவரோட வீட்டுக்காக மரங்களை வாங்கிட்டு போனாரு. ஆமா, நானும் உங்ககிட்ட மரம் வாங்க தான் வந்திருக்கேன். சரி, இப்போ மரத்தோட விலை எப்படி இருக்கு? இங்க பாரு சுரேஷ், விஷயம் என்னன்னா வெள்ளம் வந்த காரணத்தால இப்போ மரத்தோட விலை ரொம்பவே அதிகமாயிடுச்சு. எனக்கு அப்பவே தோணுச்சு நீங்க மரத்தோட விலைய அதிகமாக்குவீங்கன்னு. உங்களோட பேராசை உங்க முகத்திலேயே தெரியுது. ஏய், உன்னோட நாக்க அடக்கி பேசு. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? எங்களை மன்னிச்சிருங்க ஜமீன்தார் ஐயா. நீங்க எனக்கு மரங்களை மட்டும் கொடுங்க. அதை எடுத்துட்டு போனா தான் நான் வீடு கட்ட முடியும். சரி, குடோனுக்கு போய் மரங்களை எடுத்துட்டு போ. ஆனால் இன்னைக்கு மரங்களோட விலை இன்னும் அதிகமாக தான் இருக்கு. சரி, நாங்க அதை வாங்கிக்கிறோம். ஷாலினியும் சுரேஷும் குடவுன்ல இருந்து மரங்களை எடுத்துட்டு போய் ஃபத்திகஞ்சில் அவங்களுடைய வீட்டை மறுபடியும் சரி பண்ணாங்க. அப்புறம் ஷாலினி தன்னோட புருஷன் சுரேஷ் கிட்ட என்ன சொன்னான்னா, நீங்க ஜமீன்தார் சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டே இருந்திருக்க கூடாது. உனக்கே நல்லா தெரியும் ஷாலினி, கிராமத்துல அந்த ஜமீன்தார் கிட்ட மட்டும்தான் நமக்கு மரங்கள் கிடைக்குது. ஒருவேளை அவர் தரலன்னா நாம எப்படி நம்மளோட வீட்டில் வாழுவோம்? அவர் கொடுக்குற மரங்களை வச்சுக்கிட்டு தான் கிராமத்துல எல்லாருமே வீடு கட்டுறாங்க. அவருக்கு நிச்சயம் நல்லதே நடக்காது. பாருங்க, நான் சொல்லிட்டேன், மக்களோட தேவைகள்ல தன்னுடைய பேராசையை நிறைவேற்றிக்கிறாரு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ஷாலினி. அது யாரா இருந்தாலும் சரி. நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. நீங்க இருந்தாலும் ரொம்ப நல்லவரு. சரி, என்னை இவ்வளோலாம் புகழாத. நான் இப்போ காட்டுக்கு போறேன். நம்ம வீட்டு கூரைக்கு தேவையான சில மரங்களை வெட்டி எடுத்துட்டு வரேன். சுரேஷ் காட்டுக்கு போயிட்டாரு. அவரு காட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா போக போக அவ பார்த்தாரு, அங்க ஒரு பெரிய மரத்துக்கடியில ஒரு சாது தவத்துல மூழ்கி இருந்தாரு. சுரேஷ் அந்த சாது கிட்ட போனாரு. அப்புறம் சாதுவும் தன்னோட கண்களை தானாவே திறந்தாரு. அப்புறம் சுரேஷ் கிட்ட என்ன சொன்னார்னா, சொல் மகனே, என் கிட்ட வந்திருக்க, அப்போ கண்டிப்பா நீ ஏதாவது கேட்க தான் வந்திருப்ப. ஆமா சாது ஐயா, எங்களோட கிராமம் ஃபத்திகஞ்சில் இப்போ வருஷத்துக்கு 3 தடவை வெள்ளம் வந்துட்டு இருக்கு. அதனால எங்களோட வீடுகள் எல்லாம் தேவையில்லாம வீணாகுது. அப்புறம் ஜமீன்தார் இதை பயன்படுத்திக்கிட்டு மரங்களை அதிக விலைக்கு வித்துக்கிட்டு இருக்காரு. இந்த பிரச்சனைக்கு உங்களால ஏதாவது தீர்வு தர முடியுமா? கண்டிப்பா மகனே, எனக்கு உன்னோட கிராமத்தோட வழிகள் நல்லா புரியுது. சாது தன்னுடைய கைய முன்னாடி நீட்டினாரு. அப்புறம் ஒரு மந்திரத்தை சொன்னாரு. அவரு மந்திரத்தை சொன்ன உடனே அவரோட கையில ஒரு புல்லாங்குழல் வந்தது. எப்போல்லாம் உன்னோட கிராமத்தில் வெள்ளம் வர மாதிரி இருக்கோ,
அப்போ சுரேஷ், நீ உடனே இந்த புல்லாங்குழலை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிரு. இது ஒரு சாதாரண புல்லாங்குழல் இல்லை. இந்த புல்லாங்குழலை வாசித்த உடனேயே கிராமத்தில் இருக்கிற எல்லா வீடுகளுக்கும் கால்கள் வந்துடும். அப்புறம் அது எல்லாம் அதுவாகவே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நடனம் ஆடிக்கிட்டே மலைக்கு மேலே வந்து நின்றுடும். சரி, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சாது ஐயா. சுரேஷ் அந்த புல்லாங்குழலை வாங்கினாரு. அப்புறம் நேரா கிராமத்து தலைவர்கிட்ட போனாரு. அப்புறம் தலைவர் கிட்ட அந்த புல்லாங்குழல் அப்புறம் அதுக்கு பின்னாடி இருந்த கதையை சொன்னாரு. ஒருவேளை இதா விஷயம்னா இது ரொம்பவே நல்ல விஷயம் சுரேஷ். ஏன்னா மறுபடியும் நம்ம கிராமத்துக்கு இன்னொரு வெள்ளம் வரப்போகுது. இப்போ எல்லாரோட வீட்டையும் காப்பாத்துறதுக்கான பொறுப்பு உன்கிட்ட தான் இருக்கு. எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. சரி, அந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். சில மாதங்களும் கடந்துச்சு. அப்புறம் கிராமத்துல மறுபடியும் வெள்ளம் வர ஆரம்பிச்சது. எல்லாரும் ஃபத்திகஞ்சோட மலைக்கு ஓடி போய் ஏறி நின்னாங்க. ஆனா சுரேஷ் அந்த கிராமத்திலேயே இருந்தாரு. எனக்கு வாங்க போலாம். இந்த புல்லாங்குழல் வேலை செய்யுமா செய்யாதானே தெரியாது. நீங்களே எதுக்காக உங்களை ஆபத்துல சிக்க வச்சுக்கிறீங்க? எனக்கு நம்பிக்கை இருக்கு ஷாலினி. இந்த புல்லாங்குழல் கண்டிப்பா வேலை செய்யும். நீ இப்போ, நான் எல்லா வீடுகளையும் மலைக்கு மேல கூட்டிட்டு வந்துடுறேன். ஷாலினி அங்கிருந்து போயிட்டா. அப்புறம் சுரேஷ் புல்லாங்குழலை வாசிக்க ஆரம்பிச்சாரு. சுரேஷ் அந்த புல்லாங்குழலை வாசிக்க ஆரம்பிச்ச உடனே கிராமத்து வீடுங்களுக்கு கால் வந்தது. அப்புறம் அதெல்லாம் அசைய ஆரம்பிச்சது. சுரேஷ் அந்த புல்லாங்குழலை வாசிச்சுக்கிட்டே ஃபத்திகஞ்சோட மலைக்கு போக ஆரம்பிச்சாரு. அப்புறம் அவருக்கு பின்னாடியே வீடுகளும் வர ஆரம்பிச்சது. தலைவர் ரொம்ப தூரத்துல இருந்து பார்த்தாரு. அப்புறம் என்ன சொன்னாருன்னா, இது ரொம்பவே அற்புதமான விஷயம். கிராமத்தோட வீடுகள் எல்லாம் நடனம் ஆடுது. அப்புறம் நடந்து இந்த இடத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்கு. சுரேஷ் அந்த வீடுகளை மலைக்கிட்ட கொண்டு வந்தாரு. அதை பார்த்துட்டு தலைவர் சுரேஷ் கிட்ட என்ன சொன்னார்னா, வா, நீ மொத்த கிராமத்தையும் காப்பாத்திட்ட சுரேஷ். ரொம்ப அற்புதம். நீ இன்னைக்கு நம்ம கிராமத்து வீடுகள் எல்லாத்தையும் காப்பாத்திட்ட. உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சுரேஷ். தலைவரே, இது என்னோட கடமை தானே. அப்புறம் அந்த வெள்ளம் கிராமத்தை விட்டு போக ஆரம்பிச்சது. அப்புறம் மறுபடியும் ஒரு முறை சுரேஷ் அந்த புல்லாங்குழலை எடுத்து மறுபடியும் வாசிக்க ஆரம்பிச்சாரு. மறுபடியும் அந்த வீடுகள் ஆடிக்கிட்டே அவர் பின்னாடியே போச்சு. அப்புறம் அவர் அந்த வீடுகளை மறுபடியும் கிராமத்துக்கே கொண்டு வந்தாரு. எல்லா வீடுகளும் அவங்கவுங்களோட இடத்துல போய் நின்னுக்குச்சுங்க. இன்னொரு பக்கம் தலைவர் ஜமீன்தாரோட வீட்டுக்கு போனாரு. தலைவரை பார்த்துட்டு ஜமீன்தார் என்ன சொன்னாருன்னா, வாங்க வாங்க தலைவரே, நான் உங்களுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தேன். கிராமத்தில் மறுபடியும் வெள்ளம் வந்துடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இந்த தடவையும் வெள்ளத்தால் என் வீட்டுக்கிட்ட வர முடியலையே. ஆமா, வெள்ளம் வந்திருக்கு. அதனால உன் வீட்டுக்கு எதுவும் ஆகலைன்றது நல்ல விஷயம்தான். நீங்கள் சரியாக தான் சொல்கிறீங்க தலைவரே. ஆனால் நீங்கள் வேற விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். மரத்தோட விலை ரொம்ப அதிகமாயிடுச்சு. நீங்கள் தலைவரே, அதனால் உங்களுக்கு குறைஞ்ச விலையில் தரம் இல்லாத மரத்தை என்னால் தர முடியாதுல்ல. பணத்தை கொடுத்துட்டு குடோன்லேருந்து மரக்கட்டைகளை வாங்கிக்கோங்க. முடியாது. இந்த தடவை உனக்கு ஒரு பைசா கூட நான் தர மாட்டேன். நீ மனுஷனே கிடையாது. எனக்கு உன்கிட்ட இருந்து மரங்கள் வேண்டாம். எனக்கு என்ன, கிராமத்தில் இருக்கிற யாருக்கும் உன்கிட்ட இருந்து மரங்கள் தேவை கிடையாது. தலைவரே, என்கிட்ட மரியாதையாக பேசுங்க. நான் உங்கள் மேலே இருக்கிற கோவத்தில் கிராமத்தில் இருக்கிற யாருக்கும் மரக்கட்டைகளை கொடுக்காம போயிட போகிறேன். கொடுக்காத. உன்னோட மரக்கட்டைகள் எங்களுக்கு தேவையே இல்லை. உன்னோட மரக்கட்டைகளை நீ உன்கிட்டயே வச்சுக்கோ. இப்படி சொல்லிட்டு தலைவர் தன்னோட வீட்டை நோக்கி போக ஆரம்பிச்சாரு. அப்புறம் ஜமீன்தார் கிட்ட அவருடைய எடுபடி ஆளு கில்லு ஓடி வந்தான். ஜமீன்தார் ஐயா. என்ன என்ன சீக்கிரமாக சொல்லு. ஜமீன்தார் ஐயா, கிராமத்தில் வெள்ளம் வந்துச்சா. அப்புறம் சுரேஷ் மொத்த கிராமத்தையும் புல்லாங்குழல் வாசிச்சு ஆட வச்சுட்டான். அப்புறம் வீடுகள்லாம் ஆடிக்கிட்டு அவன் பின்னாடியே போயிடுச்சுங்க. ஒருவேளை இது காமெடினா நீ சொல்கிறது தான் ரொம்பவே பெரிய காமெடி பில்லு. ஐயோ இல்லை, நான் சொல்றதெல்லாம் உண்மை ஜமீன்தார் ஐயா. ஒருவேளை இது உண்மைன்னா அந்த சுரேஷ் எல்லா தடவை வெள்ளம் வரும்போது இப்படி பண்ணிடுவான். அப்புறம் ஜனங்களோட வீடை மலையிலிருந்து காப்பாற்றிடுவான். அப்படி நடந்தால் ஜனங்கள் என்கிட்ட மரக்கட்டைகள் வாங்க மாட்டாங்க. அப்புறம் எனக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டுடும். நான் ஏதாவது பண்ணியே ஆகணும். ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். கில்லு, உனக்கு சுரேஷோட வீடு தெரியும்ல? ஆமாம் முதலாளி, எனக்கு தெரியும். ஆனால் ஏன்? ராத்திரி தயாராயிரு. நாம் அந்த புல்லாங்குழலை சுரேஷோட வீட்டிலேருந்து திருடியே ஆகணும். ராத்திரியும் ஆயிடுச்சு. ஜமீன்தார் கில்லுவோட சேர்ந்து சுரேஷோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சாரு. சுரேஷோட புல்லாங்குழலை திருடுறதுக்கு. இது அந்த சுரேஷோட வீடு தானே? ஆமாம் முதலாளி, இது அந்த சுரேஷ் வீடு தான். தேடுங்க, இங்கே தான் எங்கேயாவது அந்த புல்லாங்குழலை ஒளிச்சு வச்சிருப்பான். அவங்க சமையல் அறைக்குள்ள போனாங்க.
அந்த இடத்துல ஜமீன்தாருக்கு அந்த புல்லாங்குழல் கிடைச்சது. இங்கே பாரு, அந்த புல்லாங்குழல் இங்கே தான் இருக்கு. இதுதானே அந்த புல்லாங்குழல்? புல்லாங்குழலை யாராவது சமையலறையில் இப்படி வைப்பாங்களா? கில்லு, கில்லு, நீ எங்கடா போய் தொலைஞ்ச? கில்லு அந்த இடத்த விட்டு மறைஞ்சிட்டான். ஜமீன்தார் அந்த புல்லாங்குழலை எடுத்தாரு, அந்த வீட்டை விட்டு வெளியில வந்தாரு. ஆனா வீட்டுக்கு வெளியில கில்லு நின்னுட்டு இருந்ததை பார்த்தாரு. என்னாச்சு முதலாளி, புல்லாங்குழல் கிடைச்சதா இல்லையா? நீ எங்கடா போய் தொலைஞ்ச? புல்லாங்குழல் எனக்கு கிடைச்சிடுச்சு. சரி வா போலாம். அந்த சுரேஷ் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி ஓடிடலாம். முதலாளி, நீங்கள் நிஜமாவே ரொம்ப பேராசை பிடிச்சவர். ஏய், உன் வாயை அடக்கி பேசுறா. ஏன், அவன் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா என்ன? தலைவர் ஜமீன்தாருக்கு பின்னாடி தான் நின்னுட்டு இருந்தாரு. அப்புறம் கூடவே சுரேஷ் அப்புறம் கிராமத்து ஜனங்களும் நின்னுட்டு இருந்தாங்க. தலைவரே, நீங்கள் இப்போ இங்கே? ஆமாம், நான் தான் இவங்களை இங்கே வர சொன்னேன். ஏன் முதலாளி மாதிரி தானே நானும் பேராசை பிடிச்சவனா இருப்பேன். ஆனால் எனக்கு மனசு இருக்கு. கிராமத்து ஜனங்களுக்கு கெட்டதை நினச்சிட்டு எனக்கு நல்லது நடக்கணும்னு நான் எப்பவும் யோசிக்கவே மாட்டேன். இப்போவே உடனே இந்த கிராமத்தை விட்டு வெளியே போயிடு ஜமீன்தார். இல்லைனா கிராமத்து ஜனங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உன்னை ரொம்ப பாசமாக அடித்து இங்கேருந்து வெளியே துரத்த வேண்டியிருக்கும். சரி, நான் போயிடுறேன். ஜமீன்தார் அந்த புல்லாங்குழல சுரேஷ் கையில கொடுத்துட்டு அந்த கிராமத்தை விட்டு நிரந்தரமா வெளியேறினாரு. அப்புறம் கிராமத்துல வெள்ளம் வரும்போதெல்லாம் சுரேஷ் புல்லாங்குழல வாசிச்சு கிராம வீடுகளை வெள்ளத்துல இருந்து காப்பாத்தினாரு.